அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ராகி மாவு வச்சு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியான புட்டு தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான சத்தான ஒரு ஹெல்த்தான ரெசிபி கூட இது. இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ நான் வந்து ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துருக்கேன். அதில் ஒரு கப்பு நான் வந்து ராகி மாவு சேர்த்துட்றேன். நீங்கள் ஒரு கப்பு சேர்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாங்க இந்த புட்டு. அதில் கொஞ்சமாக தூள் உப்பு நான் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகி மாவுலாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க. அதில் இரும்பு சத்து, கால்சியம் சத்துலாம் அதிகமாக இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து எந்த ஒரு கெட்டிகளும் இல்லாத நான் வந்து மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றணும். ஒரேடியாக ஊற்றினா நம்ம ராகி மாவு வந்து குழன்னு ஆகிடும். அதே சமயம் நிறைய கெட்டிகள் பட்டுரும். பாருங்கள், அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து மாவு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. எப்படி மாவு கலகலன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மாவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த வந்து பிடிக்கிற மாதிரி குழக்கட்டை மாதிரி நமக்கு வரணுங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வேகும், நல்லாவும் வேகும், நமக்கு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு மாவு மாதிரியே இருக்குங்க. மாவு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மூடியில் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுடலாம். ஒயிட் கிளாத் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து தூவி விட்டுறேன். ஒரு ஈவினிங் டைமில் இது வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் நமக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுலாம். அது ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த ராகி மாவில் அவ்வளோ தூரம் இரும்பு சத்து இருக்குதுங்க, கால்சியம் சத்து இருக்குது. நம்ம வந்து கூழ் செஞ்சு சாப்பிட்லாம், எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேன். மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம வெந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பார்த்தோன்னா உருட்டுறதுக்கு வருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம நினச்ச உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் இதே ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஓகே, எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. அதில் ஒரு 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துட்றேன். ஒரு கப்பு தேங்காய், துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணி போகிறேங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரிலாம் சேர்த்து செஞ்சோன்னா இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஹெல்த்தாக இருக்கும். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸ்வீட் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க. இந்த வெல்லம் அப்படியே இந்த தேங்காய் எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிடுவோம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூடங்க. கைவிடாத எல்லா கட்டிகள் எதுவுமே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஓகே, நீங்களும் இந்த ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.